திருப்பரங்குன்றம் முதலாம் படை வீடுங்க. இது பேசிக்கலி வந்து சிவஸ்தலம். சொக்கநாதர் திருக்கோயில் இருக்க ஸ்தலங்க. ஃபஸ்ட்டு சொக்கநாதரை கும்பிட்டு தான் வந்து இங்கே முருகரை கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கவங்க தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அங்கே சொக்கநாதர் ஸ்தலம் இருக்கிறதே தெரியாதுங்க. சிவன் ஸ்தலம் இருக்கிறதே தெரியாது. மேலே மேலே பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் இருக்கார். அதுக்கு வந்து இப்போ வந்து தீபம் ஏற்றலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து முருகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோங்க. என்ன சொல்றது, செம்ம கூட்டம் இருக்கும். அப்படி இப்படி போனோம். பார்த்தா சிறப்பான தரிசனம் பார்த்தோம். போகிறப்போ அர்ச்சனை அதெல்லாம் வாங்கப்போ அதுக்குள்ளேயும் என் பையன் வந்து கடைக்குள்ளே நுழைச்சிட்டான் கார் வேணும்னு சொல்லிட்டு. அதை வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை வாங்கிட்டு போனோங்க உள்ள. இப்போ அந்த முன்னாடி மீனாட்சி அம்மன் கோயிலில் விளக்கேற்றி அந்த முன்னாடி மீனாட்சி அம்மன் இருப்பாள் திருப்பாட்டு விளக்கேற்றிட்டு மேலே பார்த்தா கைது ஜூஸ் பாட்டில் குரங்கு வந்து எடுத்து போயிடுச்சு. என் பையன் எப்படி கத்துறான்னு எல்லாட்டும் சொல்லி 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 போகிறவங்களாம் சொல்லி சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்புறம் அது உள்ளே போடுங்க அப்புறம் சாமி போகணும். இது வந்து லட்சுமி குளம் சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அங்கே இருக்க விநாயகர் கும்பிட்டு தான் அப்புறம் கும்பிட போவோம். அரோகரா 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 அரோகரா. சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்து பால் குடிச்சோங்க. அதுக்கப்புறம் இந்த பின்னாடி வந்து வெளியே வந்த அந்த குரங்கை பார்க்கலாம்னு சொல்லி என் பையன் போயிட்டான். அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ குரங்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோபுரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் அங்கே விளாண்டுட்டு மலை மேலே சிவனையும் இங்கேருந்தே கும்பிட்டோங்க. ஏன்னா குழந்தைங்களை வச்சு மேலே நடக்க முடியாதுன்றவசரம் அதை கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் அது வரைக்கும் புளி சாதம் கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு பசங்க இது வந்து சின்ன பசங்க பாலும் வச்சுருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஓவியம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாமி கும்பிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. அப்புறம் பசங்களுக்கு வந்து இந்த விளையாட்டு ஜாமான் அது இதெல்லாம் வாங்கணும்.